பாலாஜி, இன்று காலையிலிருந்து முதலமைச்சர் விஜயின் சென்னையிலிருந்து திருச்சி பயணம், கரூர் பயணம் ஆகியவற்றை தொடர் நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்த செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் ஆகியோர் இப்போது கரூர் மாநாட்டு பந்தலில் இருந்து அந்த மாவட்ட எஸ்பி ஹரிகிரண் பிரசாத்தால் கூண்டோடு வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சிகளை செய்தியாளர்களோ ஒளிப்பதிவாளர்களோ அங்கு சேகரிக்க வேண்டாம், வெளியே செல்லுங்கள் என்று அவர்களை காவல்துறையினர் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சிகளை அவர் வீட்டிலிருந்து வெளியே வரும் போது தொடங்கி அதன் பின்னர் அவர் வீடு திரும்பும் வரை தொடர்ந்து நேரலைகளில் ஊடகங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்தியாளர்களை அவரது நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றும் நிகழ்வு காவல்துறையினரின் உதவியோடு இப்போது கரூர் மாநாட்டு பந்தலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெண்ணெய்மலை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விஜய் திருச்சியில் இருந்து இப்போது கரூருக்கு தனி வாகனம் மூலமாக அந்த முதலமைச்சரின் கான்வாய் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் அவரை அவர் பேசும் செய்தி மற்றும் அந்த கரூர் மாநாட்டு நிகழ்வில் என்னென்ன நிகழப் போகிறது என்ற செய்திகளை சேகரிப்பதற்காக அங்கு மாவட்ட ஆட்சியர், காவல்துறையினரால் அவர்களுக்கு தனியாக பாஸ் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட பாஸின் அடிப்படையிலேயே இன்று அதிகாலையிலேயே செய்தியாளர்கள் அங்கு உபகரணங்களோடு கேமரா, ஸ்டாண்ட், மைக், லைவ் பேக், ஓபி வேனோடு அங்கு குவிந்த நிலையில் இப்போது காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்து செய்தி சேகரிக்க கூடாது, வெளியேற வேண்டும் என அவர்களை கூண்டோடு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்வு அங்கு டிஐபிஆர் என்று அழைக்கக்கூடிய செய்தி மக்கள் தொடர்பு துறை அளிக்கும் அந்த காட்சிகள் மூலம் மட்டுமே ஒளிபரப்பப்படக்கூடிய செய்தி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. உண்மையில் மாநாட்டு பந்தலில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் என்ன நடக்கிறது என்ற நேரலை செய்திகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வென்றதை ராஜினாமா செய்துவிட்டு அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தின் போதும் மாநாட்டு பந்தலில் இருந்து சுமார் 2-3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குடில் அமைத்து அங்கு செய்தியாளர்கள் நேரலை செய்ய லிங்க் கொடுத்து அனுமதி அளிக்கப்பட்டது. இப்போது அந்த லிங்க் மற்றும் செய்தியாளர்களுக்கான தனி இடம், கேமராமேன்களுக்கான தனி ஸ்டாண்ட், நேரலை ஒளிபரப்பு செய்வதற்கான வசதிகள் ஆகிய அனைத்தும் இப்போது துண்டிக்கப்பட்டு கரூர் மாவட்ட எஸ்பி ஹரிகிரண் பிரசாத் மற்றும் காவல்துறை துணை அதிகாரிகள் மூலமாக இப்போது அனைத்து செய்தியாளர்களும் ஒளிப்பதிவாளர்களும் லைவ் லிங்க் நேரலை ஒளிபரப்பு செய்யும் டெக்னீசியன்களும் அந்த இடத்தில் இருந்து வெளியேற வேண்டும். ஊடகங்கள் ஒருவரும் தேவையில்லை, வெளியே இருந்து நிகழ்ச்சிகளை கவர் செய்யுங்கள், நாங்கள் ஏற்கனவே அரசு நேரலை லிங்க் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த செய்திகளை மட்டும் ஒளிபரப்பினால் போதும் என்று இப்போது அனைத்து செய்தியாளர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இது கரூர் மாவட்ட செய்தியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் இடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று 12:45 மணி அளவில் கரூர் வெண்ணெய்மலையில் உள்ள அட்லஸ் கலையரங்கில் நடைபெறக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 5000 பேருக்கு QR கோடோடு அனுமதி, அதே QR கோடோடு தான் செய்தியாளர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த அரங்கில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இதனால் கரூர் மாவட்டத்தில் அந்த வெண்ணெய்மலை அட்லஸ் கலையரங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை QR கோடு வைத்திருக்கக்கூடிய அந்த 5000 பேரோடு செய்தியாளர்கள் பாஸ் வழங்கப்பட்டது எதற்காக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை தொடர்ந்து 1 மணி அளவில் அங்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த மணவாசி ஊராட்சியில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்க உள்ள அந்த தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் மட்டும்தான் உங்களுக்கு பங்கேற்க அனுமதி, இது மக்கள் சந்திப்பு கட்சி நிகழ்ச்சி, உங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் இப்போது அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதால் கரூர் மாவட்டத்தில் செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், ஓபி வேன் டெக்னீசியன்கள், லைவ் லிங்க் தொழில்நுட்ப பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கரூர் மக்கள் சந்திப்பு மேடை அருகில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனால் கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் என்ன பேசுகிறார் என்பது செய்தி மக்கள் தொடர்பு துறை மூலமாக அளிக்கப்படக்கூடிய நேரலை லிங்க் மூலமாக மட்டுமே அவர்கள் அந்த செய்தியை மக்கள் பார்க்க வகை செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விஜயின் ரசிகர்கள், தவேகா கட்சியினரின் உணர்வுகளை நேரலையாக ஒளிபரப்புவதற்கு உள்ளே சென்றிருந்த
கேமராமேன்களும் செய்தியாளர்களும் அதை அனுமதிக்க இயலாது என்று தாவேகா நிர்வாகிகள் கூறியதை அடுத்து வெளியேற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி செய்தியாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் புகைப்பட ஒளிப்பதிவாளர்களால் நேரலையில் ஒளிபரப்புவதில் மற்றும் உள்ளே என்ன நடந்தது என்பது முழுமையாக செயல்படுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பாலாஜி.